ஹலோ மக்களே! வெல்கம் டூ கார்த்தி நியூஸ். ஐபிஎல் 2025 ஓட முதல் குவாலிஃபயர் போட்டி நடக்கப் போகுது. எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நாளைக்கு சண்டிகர்ல உள்ள புது ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸும், ராயல் சேலஞ்சர்ஸும் விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கிற டீம் வந்து டைரக்ட்டா ஃபைனலுக்கு போயிரும். 2 டீமுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப்ப வந்து ஜெயிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆர்சிபி 2009, 2011, 2016 இந்த 3 வருஷமும் ஃபைனலுக்கு போனாங்க. ஆனா ஃபைனல்ல தோத்துருந்தாங்க. பஞ்சாப் வந்து 2014ல ஒரே ஒரு டைம் ஃபைனலுக்கு போனாங்க. ஆனா அந்த ஃபைனல்லயும் வந்து தோத்துட்டாங்க. இந்த டைம் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்சோட ப்ரிவ்யூவ ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல ஆடின 14 லீக் மேட்ச்ல 9 மேட்ச் ஜெயிச்சு 19 பாயிண்டோட முதல் இடத்துல லீக் ஸ்டேஜ முடிச்சிருக்காங்க பஞ்சாப். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டீமோட யங் அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் இந்த டீமோட 60% ரன்ன அடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து டீம இந்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதன் மூலம் ஃபர்ஸ்ட் இடத்த அவங்க உறுதி செஞ்சாங்க. ஏன்னா, அந்த இடத்துல அவங்களோட பேட்டிங் டிஸ்ப்ளேவ நாம பார்க்கணும். ஒவ்வொரு பிளேயருமே வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஆடுனாங்க. அதனால அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அவங்களோட பவுலிங் குறிப்பா அஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹால் முக்கியமான டைம்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஹலுக்கு இன்ஜுரி இருந்தாலும், அவருக்கு பதில் வந்த வைசாக் விஜயகுமார் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப அவங்க டீமோட ஸ்பின்னரா இருக்கிற ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஆடின எல்லா மேட்ச்லயுமே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாவும் இருக்காரு. அதனால பேட்டிங் மற்றும் பவுலிங் 2லயுமே வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கீழ பஞ்சாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆர்சிபி இந்த சீசன்ல கொஞ்சம் ஏத்த இறக்க மாரி இருக்கிற மாரி இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சு 19 பாயிண்டோட 2வது பொசிஷன்ல இருக்காங்க. பஞ்சாபோட இவங்க வந்து ரன் ரேட் கம்மி அப்படிங்கிறதுனால, இவங்க 2ண்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்களுமே 19 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலியோட ஸ்டெடியான மேட்ச் இன்னிங்ஸ் வந்து இந்த டீமுக்கு வந்து முதுகெலும்பா இருக்கு. அவர் இதுவரைக்கும் 602 ரன் அடிச்சு, ரொம்ப சூப்பரா பெங்களூரோட பேட்டிங்க லீட் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லணும். பெங்களூர்ல நடந்த கடைசி மேட்ச் வந்து மழையால தடப்பட்டாலும், அதுக்கடுத்து எல்எஸ்ஜி கூட மேட்ச்ல ஜெயிச்சு குவாலிஃபயர் 1க்கு கூட்டிட்டு போனாங்க எல்லாருமே. ஆர்சிபி வந்து பவுலிங்ல ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமாரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆர்சிபி மாரி இல்லாம, பேட்டிங், பவுலிங் 2மே ஒரு சேர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ஆர்சிபிய வந்து இந்த டைம் தோற்கடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இப்போ 2 டீம்லயுமே வந்து முக்கியமான பிளேயர்ஸ பத்தி பார்ப்போம். பஞ்சாப்க்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 514 ரன் அடிச்சு, கேப்டனா ரொம்ப நல்லா அவங்கள லீட் பண்ணிட்டு வராருன்னே சொல்லணும். ஏன்னா, முக்கியமான மேட்ச்ல, முக்கியமான டைம்ல அவர் வந்து ரொம்ப ஸ்டெடியா டிசிஷன் எடுக்குறாரு. டீம வந்து ஸ்டெடியா லீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி பஞ்சாப் வந்து சொதப்புன மாரி, இவருக்கு கீழ பஞ்சாப் சொதப்பல. பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்காங்க. அடுத்து பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் சிங் வந்து ஓப்பனிங்ல வந்து 499 ரன் அடிச்சிருக்காரு 14 மேட்ச்ல. இவரு வந்து பிரையான்ஸ் ஆர்யா கூட சேர்ந்து அவரு அடிக்கிற ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் டீம வந்து வழிநடத்திட்டு போகுதுன்னே சொல்லலாம். இவங்க டீம் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிரியான்ஸ் ஆர்யாவும், பிரப்சிம்ரன் சிங்கோட பேட்டிங் தான் காரணம். பிரியான்ஸ் ஆர்யாவுமே வந்து 424 ரன் அடிச்சிருக்காரு. பிரியான்ஸ் ஆர்யாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம நேஹல் வதேரா மிடில் ஆர்டர்ல ரொம்ப ஸ்டெடியா வந்து அவங்களுக்கு ஆடி டீசென்ட்டா ரன் அடிச்சு குடுத்துட்டு இருக்காரு. எப்பல்லாம் டீமுக்கு வந்து ரன்னு தேவையோ, அப்பல்லாம் மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அர்ஷ்தீப் சிங். அர்ஷ்தீப் சிங் வந்து பஞ்சாபோட ஒரு லீடிங் விக்கெட் டேக்கர். பவுலிங்லயுமே வந்து எப்பல்லாம் வந்து அவருக்கு வந்து விக்கெட் தேவையோ, அப்பல்லாம் வந்து அர்ஷ்தீப் சிங் பவர் பிளேலயும் சரி, டெத்லயுமே சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீம நல்லா லீட் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம யுஸ்வேந்திர சஹலுமே வந்து 14 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரு வந்து எல்லா மேட்ச்லயும் வந்து கரெக்ட்டா ஃபுல்லா 4 ஓவர் முடிக்கிறதில்ல. ஆனாலுமே அவருக்கு எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்பல்லாம் பவுலிங் போட்டு
ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ஆர்சிபி சைடு பார்க்கலாம். ஆர்சிபி சைடுல சிங்கிள் முதுகெலும்பா விராட் கோலி தான் இருக்காரு. 602 ரன் எடுத்து முக்கியமான மேட்ச்ல கன்சிஸ்டன்ட்டா ஆடி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்சிபிக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. அடுத்து ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார் வந்து கேப்டனா ஆரம்பத்துல நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் போக 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 சுமாரா போயிட்டாரு. எப்ப வேணா அவரோட பேட்டிங் வந்து திரும்ப வரலாம். அப்போ வந்து கண்டிப்பா ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு அவரு. அடுத்து ஜாஸ் ஹேசல்வுட். ஜாஸ் ஹேசல்வுட் தான் ஆர்சிபியோட மொத்த பவுலிங்கையும் சேர்த்து பிடிக்கிற அந்த பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஜாஸ் ஹேசல்வுட் இருந்தா அவங்க டீம் பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் இல்ல அப்படின்னா அவங்க டீம் பவுலிங் வந்து பழைய ஆர்சிபி பவுலிங்கா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா கடைசியா 2 மேட்ச் நம்ம பார்க்கலாம். கடைசி 2 மேட்ச்லயுமே வந்து ஆர்சிபி பவுலிங் ரொம்ப சுமாரா இருந்தது. அதுக்கு காரணம் ஹேசல்வுட் இல்லாததுனால தான். ஒரு மேட்ச்லாம் வந்து 220 ரன் குடுத்தாங்க. அது எல்லாமே வந்து அவரு மாரி ஒரு பவுலர் மிடில் ஆர்டர்லயும், ஓப்பனிங்லயும் வந்து கண்ட்ரோல் பண்ணி பவுலிங் போட இல்லாததுனால ரொம்ப சிரமப்படுறாங்க. அடுத்து டிம் டேவிட். டிம் டேவிட் வந்து ஃபினிஷரா ஆரம்ப கட்ட போட்டியில எல்லாலயுமே வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணி குடுத்தாரு. இதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஆடுனப்ப அவர் அப்படி பண்ணதில்ல. ஆனா ஆர்சிபிக்கு ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டிம் டேவிட். ஆனா டிம் டேவிட்க்கு ஒரு இன்ஜுரி ஆனதுனால, அவரு வந்து அடுத்த மேட்ச் விளையாடுவாரு அப்படின்னு கேப்டன் சொல்லியிருக்காரு. அவரு வந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா, ஆர்சிபியோட பேட்டிங் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஆர்சிபி வந்து பிபிகேஎஸ் இவங்க 2 பேரோட ஹெட் டூ ஹெட் பத்தி பார்க்கலாம். ஆர்சிபியும் பஞ்சாபும் இதுவரைக்கும் 33 டைம் ஆடியிருக்காங்க. இதுல 17 டைம் ஆர்சிபியும், 16 டைம் வந்து பஞ்சாபும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசன்ல இந்த 2 டீமுமே வந்து 2 வாட்டி ஆடுனாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் வந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2வது மேட்ச்ல ஆர்சிபி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம மேட்ச் அப்ஸ் பத்தி பார்க்கலாம். விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் இந்த சீசன்ல கோலிய ஒரு டைம் அவுட் பண்ணியிருக்காரு. கோலிய வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஸ்டார்ட்டிங்லயே கண்ட்ரோல் பண்ணா, அந்த டீமுக்கு அது ரொம்ப வந்து டிராபேக்கா இருக்கும். ஏன்னா, கோலியோட பேட்டிங்க சுத்தி தான் வந்து ஆர்சிபியோட பேட்டிங் இருக்கு. அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் ஹேசல்வுட். ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு மெஷின் மாரி ஒரே இடத்துல பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. அவரு வந்து ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் இவர் எல்லாரையுமே வந்து ஒரு பிளானோட கண்ட்ரோல் பண்ண ஒரு ஐடியாவோட வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நேஹல் வதேரா, சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மாவ அட்டாக் பண்ணி தான் ஒரு டைம் நேஹல் வதேரா மேட்ச பஞ்சாபுக்கு ஜெயிச்சு குடுப்பாரு. அதே மாரி இந்த டைம் நடக்குமா? ஏன்னா, ஸ்ரேயாஸ் சர்மா கடைசியா ஆடின எல்லா மேட்ச்லயுமே வந்து அடி வாங்கியிருக்காரு. அதனால வந்து குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா 2 பேரோட பவுலிங் வந்து எடுபடுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தத்துல ஜாஸ் ஹேசல்வுட் ஆடுனா ஆர்சிபி ஸ்ட்ராங் ஆயிரும். அதே மாரி பஞ்சாப் வந்து மும்பை கூட எப்படி ஆடுனாங்களோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணா, அவங்க வந்து கன்ஃபார்மா சூப்பரா ஆடுவாங்க. இந்த 2 டீமுமே அவங்களோட முதல் ஐபிஎல் டிராஃபியான கனவ வந்து தேடி போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து குவாலிஃபயர் 1க்கு குவாலிஃபை ஆனதுனால 2 வாய்ப்புகள் குடுக்கப்போறாங்க. இந்த 2 வாய்ப்புல வந்து ஜெயிக்கிற டீம் டைரக்ட்டா ஃபைனல் போகும். தோக்குற டீம் வந்து எலிமினேட்டர் ஆடுற அந்த 2 டீம் கூட யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ, அந்த டீம் கூட இன்னொரு வாய்ப்ப வந்து பயன்படுத்தி ஃபைனல் போக பார்க்கும். இந்த 2 டீமுமே வந்து இந்த ஐபிஎல் பூரா ரொம்ப நல்லா விளையாடியிருக்காங்க. அதனால இந்த 2 டீம் வந்து என்ன பண்ண போறாங்க? குவாலிஃபயர் 1 வந்து எப்படி இருக்க போகுது? குவாலிஃபயர் 1 வந்து இதுவரைக்கும் நடந்த மேட்ச் மாரியே ஒரு அதிரடியா போகுமா? இல்ல திடீர்னு ஏதாவது ஆயி ஒரு ஒன் சைடு மேட்ச் ஆயிருமா? அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாளைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிரும். அதனால நாளைக்கு ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்ல தெரிஞ்சிரும். பார்ப்போம் மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க் யூ.